இப்போ இதை விருச்சக ராசி என்பதற்கு இந்த புத்தாண்டில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இந்த ராசிக்கு. ஆனால் கடின உழைப்பும் தேவை. என்னோட ரெண்டுமே இறைவன் தான் கொடுக்குறான். சார், ஒரு ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் செவ்வாய் சூரியன் இருந்தால் தான் அரசு தொடர்பு ஏற்படுத்தும். இந்த ராசிக்கு அந்த அமைப்பு இயற்கையாகவே இருக்குது. அப்போ கேது பகவானுக்கு உண்டான பரிகாரம் மட்டும் தேவைப்படும், இறைவன் கூட சொல்கிறேன். அப்போ இது என்ன ஒரே ஒரு அம்சம் என்னென்னா, இந்த ராசிக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அமைப்பு உண்டு. கடினமாக படிக்க வேண்டிய சூழ்நிலைகள், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ராசி. இந்த காலகட்டத்தில் ராகு கேதுகள் அந்நிய மொழின்னு அர்த்தம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டது, ரயில்வேஸ் ராகு கேதுகள்லாம் ரயில்வேஸுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ரயில்வேஸ் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணால் அற்புதமாக கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ராசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் போக வேண்டி வருது. ஒரு வெளியூரோ வெளி மாநிலமோ போய் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக ஜொலிக்க வாய்ப்பு உண்டு. இதற்கு நான் ஒரே ஒரு எப்பவுமே இந்த ராசிக்கு ஒரு சின்ன பரிகாரம், தான் படிக்கின்ற இடத்துல ஓம் என்ற ஒரு பிரணவ மந்திரத்தை ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இந்த கேதுக்குள்ளான பரிகாரம் இதில் சொல்கிறேன்.